அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் மெயின் சீரியஸ் குரூப் 2 2A தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்த விவாதங்களை நாம் இதில் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குரூப் 2A உடைய மெயின்ஸ் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் யூனிட் நம்பர் 2 தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதில் நம்ம 50 மாடல் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். 50 மாடல் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த சிலபஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு யூனிட் 2 தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு சப்ஜெக்டில் 30 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அதுவும் தமிழ்நாடு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ அதில் நான் ஒரு தலைப்பை 7 தலைப்புகளாக பிரிக்கிறேன். இந்த சிலபஸை நானாகவே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பில் முன்னுரை, தத்துவ அம்சங்கள், முக்கிய அம்சங்கள், ஆதாரங்கள், ஒன்றியங்கள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்று நம்ம ப்ரிலிமினரியில் படித்த இந்தியன் பாலிட்டி சிலபஸை கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடோட தொடர்புடைய அம்சங்களில் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் கேட்பாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நடுவண் அரசு, மாநில அரசுன்னு 2 அரசு இருக்குது. நடுவண் அரசுனா யூனியன் கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம், மக்களவை மற்றும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தன்மையும். மாநில அரசாங்கம், முதலமைச்சர், அமைச்சரவை குழு, தமிழ்நாடு சட்டமன்றம், கட்டமைப்பு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த விஷயங்களும். உள்ளாட்சி அமைப்புகள், 3 அடுக்கு அமைப்பு, 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், கிராம சபை, இதெல்லாம் சேர்த்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்தது எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. இதுக்கு நம்ம அதிக அளவில் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது தமிழ்நாடு நிர்வாகம். தமிழ்நாடு நிர்வாகம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நிர்வாகத்தின் இயல்பு, பரிணாம வளர்ச்சி, நிறுவன அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் போன்றவற்றையும், தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள், தலைமைச் செயலகம், தலைமை செயலர், கூடுதல் தலைமை செயலர், தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் போன்ற அம்சங்களையும் நம்ம விவாதிக்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாக்கள். தலைமை செயலாளருடைய பணி, கூடுதல் தலைமை செயலாளருடைய பணி, தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் போன்றவை இருக்கிறது. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது தமிழ்நாடு அளவிலான மாநில அளவிலான நிர்வாகத்தை பற்றியும், மாவட்ட அளவிலான நிர்வாகத்தை பற்றியும், கிராம அளவிலான நிர்வாகத்தை பற்றியும், அனைத்து வகையான நிர்வாக கட்டமைப்புகள் பற்றியும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் மின் ஆளுகை, கவர்னன்ஸ் பாலிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய மின் ஆளுகை எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோடைய தொலைத்தொடர்பு கொள்கைகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகள், அதாவது எல்காட்டு, டிஎன்இஜிஏ, டான்ஃபிநெட்டு, டாக் டிவி, இந்த மாதிரியான அமைப்புகள் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றியும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள், நடவடிக்கைகள், அவற்றுடைய நோக்கங்கள், செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள், நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு தேவையான நடவடிக்கைகள் பற்றி கேள்விகளாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் சிலபஸாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள், நோக்கங்கள், செயல்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் பற்றின விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் குறித்த விஷயங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சிலபஸ்ஸு. இந்த சிலபஸ்லேருந்து நம்ம எப்படி பேட்டர்ன் எடுத்திருக்கோம், கொஸ்டின் எப்படி எடுத்திருக்கோங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டினில் என்ன மாதிரியான கேள்விகள் வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். கேள்வி எண் 1, வருவாய்த்துறையின் குறிக்கோள்கள் யாவை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஸோ வருவாய்த்துறையின் குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோமா, நமக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றின கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய தகவல்களை தொகுத்து தான் நம்ம இதை வழங்கியிருக்கிறோம். மொத்தமாக 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் பயன்களை சிறந்த முறையில் மக்களிடையே கொண்டு செல்வது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் பயன்களை சிறந்த முறையில் மக்களுக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறது இதோடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்தது இயற்கை இடர்பாடுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும். இயற்கை இடர்பாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம்
அளித்தல் அப்படிங்கிறது இதோடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிலங்களை பாதுகாத்து முறையாக நில ஆவணங்களை பராமரித்தல் இதன் முக்கிய பணியாக இருக்கிறது. இதுக்கு அடுத்ததாக நில சீர்திருத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் தேவையின் அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு நிலம் வழங்குதல் போன்றவை வந்து இதோடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த பணிகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்ஷன் டி என்பது ஆன்சர். 1, 2, 3 மற்றும் 4 ஆகியவை சரியானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய விளக்கமாக பார்க்கலாம். வருவாய்த்துறை பார்த்திங்கன்னா விவசாயிகள், மாணவர்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், பணிபுரிவோர்கள், சமூகத்தின் அடித்தட்டு மக்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழிற்சாலை சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. தேவையான சான்றிதழ்களான சாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், வருமான சான்றிதழ், நில உடைமைகளில் உரிய திருத்தம் மற்றும் பல்வேறு உரிமைகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டிற்கு இந்த துறை வழிவகுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் அனைத்து வகையான தேர்தலிலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பங்கு மகத்தானது. ஸோ அவங்க அந்த தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த துறை தொடங்கப்பட்டது முதல் இயற்கை சீற்றம் மற்றும் மனித சக்தியால் ஏற்படும் அழிவுகளிலிருந்து மீட்பு பணியை முன்னின்று மேற்கொள்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இயற்கை சீற்றங்களின் போது பாதிக்கப்படும் மக்களை மீட்டு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு வழங்கவும் குடியமர்த்துதல் செய்யவும் இது வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த துறை வந்து பேரிடர் மேலாண்மை சம்பந்தமான எல்லா பணிகளையும் மேற்கொள்வதின் மையமாக விளங்குவதால் தமிழ்நாடு அரசால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த துறையை பற்றின அடிப்படை தகவல்களாக இருக்குது. இதுதான் கேள்வி எண் 1 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முதல் கேள்வி என்பது நமக்கு வந்து வருவாய்த்துறை பற்றி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து கிராம சபை பற்றி இருக்கக்கூடிய கொஷின். ஸோ கிராம சபையின் பணிகளை கண்டறிக அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பார்க்குறோம். அதாவது ஒரு கிராம சபையோட பணி, கிராம சபை அப்படிங்கிறத பற்றி ஆர்டிகல் 243 சொல்லியிருக்காங்க. 243A என்பது கிராம சபையை பற்றி சொல்கிறாங்க. விதி 243A. ஸோ அதில் கிராம திட்டத்திற்கு, வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குதல், ஆண்டு வரவு செலவு திட்டம், கிராமத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குதல், கிராம முந்தைய ஆண்டு தணிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குதல், கிராம முந்தைய ஆண்டு தணிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்குது. ஸோ அப்போ 3மே சரிதான். 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதோடைய விளக்கம் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 9 விதி 243 243 ஓ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் விதி 243A கிராம சபை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 243A வந்து கிராம சபை பற்றி குறிப்பிடுகிறது. ஆண்டிற்கு 6 முறை கிராம சபைகள் கூட்டப்படுகிறது. ஆண்டிற்கு 6 முறை கிராம சபைகள் கூட்டப்படுகிறதுல ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 மற்றும் நவம்பர் 1 ஆகிய நாட்களில் கிராம சபை கூட்டப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஜனவரி 26 என்பது குடியரசு தினம், மார்ச் 22 தண்ணீர் தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 தமிழ்நாடு உள்ளாட்சி தினம். இந்த நாட்களில் கிராம சபை கூட்டப்படும். ஒரு ஆண்டிற்கு 6 முறை கிராம சபைகள் கூட்டப்படுகிறது. கிராம சபையுடைய பணிகள் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி, தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 3 சொல்லியிருக்காங்க. பிரிவு 3 கிராம சபை பற்றிய பணிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிராம திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குதல், கிராம ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குதல், கிராம முந்தைய ஆண்டு தணிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குதல், கிராம ஊராட்சியின் செயல்பாட்டு திட்டங்களை ஆய்வு செய்தல் போன்றவை வந்து இந்த கிராம சபையின் மிக முக்கியமான நோக்கமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் கிராம சபை செய்யக்கூடியது. அப்போ இரண்டாவது கேள்வி வந்து கிராம சபை தொடர்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஷின் என்ன அப்படின்னா, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை தயாரிக்கும் அமைப்பு மாவட்ட ஊராட்சியாகும். கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் டிசம்பர் 31க்கு இடைப்பட்ட காலத்தில் தயாரிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்றாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி குழு தொடர்பான ஒரு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை தயாரிக்கும் அமைப்பு வந்து கிராம ஊராட்சி தான், கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் ஆன்சரு. அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பட்ஜெட்டை கொஞ்சம் முன்னாடியே தயாரித்து வச்சுருவாங்க. அக்டோபர் 2 முதல் டிசம்பர் 31க்கு இடைப்பட்ட காலத்தில் இது தயாரிக்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இதோடைய விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994
1994 பிரிவு 120 படி ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் கிராம ஊராட்சிக்கான வளர்ச்சி திட்டத்தை தயார் செய்திட வேண்டும். இது வந்து தமிழ்நாடு கிராம ஊராட்சி சட்டத்தின் அடிப்படையே சொல்லியிருக்கக்கூடியது. பிரிவு 120 அடிப்படையில் இதை வந்து அவங்க தயார் செய்திட வேண்டும். அடுத்த நிதியாண்டிற்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை அரசின் வழிகாட்டுதலின்படி முதல் ஆண்டிலேயே தயாரிக்கணும். அப்போ தான் அக்டோபர் 2 முதல் டிசம்பர் 31 இடைப்பட்ட காலகட்டங்களில் திட்டமிடல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசால் ஆவணம் செய்யப்படுகிறது. அப்போ ஊராட்சி திட்டமிடல் செயல்முறை, அந்த ஊராட்சி திட்டமிடலோட செயல்முறை வந்து விரிவானதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அணுகும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இது வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து மாவட்ட ஊராட்சி தொடர்பாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது தமிழ்நாடு மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கம் தொடர்பானது. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டு ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்பு தொடர்பானது. இதே மாதிரி தான் தீன் தயாள் அந்தியோதயா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் மத்திய அரசு அளவில் செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 2012 2012-13 தான் வந்துச்சு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2011 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, NIRLM அதாவது தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் என்ற தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்பது சரியானது. அப்போது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஸோ அந்த அடிப்படையில் நாம் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஸோ இதோட விளக்கத்தை பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 2012-13ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக ஏழை மக்களுக்கான வலிவான துடிப்பான சமூகம் சார்ந்த அமைப்புகளை உருவாக்குதல் இதன் நோக்கம். அது மட்டும் இல்லாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், நிதி மற்றும் பல்வேறு சேவைகளை முறையாக பெற வழிவகை செய்தல், குடும்ப வருமானத்தை பெருக்குதல் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தின் நோக்கம். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த இயக்கத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் சமுதாயத்தில் உள்ள ஏழை மக்கள், மிகவும் ஏழை மக்கள், நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களை சந்தித்து அவர்களுடைய வறுமை பிடியிலிருந்து அவர்களை விடுவித்தல் என்பது இதன் நோக்கம். இதுக்காக இவங்க மகளிர் சுய உதவி குழுக்கள், சிறப்பு சுய உதவி குழுக்கள் போன்றவை உருவாக்குறாங்க. சிறப்பு சுய உதவி குழுக்கள், முதியோர் சுய உதவி குழுக்களில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இடம்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய முன்னோடியான மகளிர் திட்டம்னு ஒன்று இருக்கிறது. 18 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட 12லேருந்து 20 பெண்கள் கொண்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு சேமிப்பு மற்றும் சிக்கனத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் திட்டத்தின் மூலம் SHGக்கள் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, PLF பஞ்சாயத்து ஃபெடரேஷன் போன்ற நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் ஏழைகளிலும் ஏழை மக்களை சென்றடைவதற்காக மாநிலத்தில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கொள்கை அடிப்படையில் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த லைவ்லிஹுட் மிஷன் ப்ரோக்ராம்லாம் எதுக்காக வருதுன்னா PIPங்கிற காரணத்துக்காக வருது. அதாவது பார்ட்டிசிபேட்டரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் புவர். ஏழைகளின் பங்கேற்பு அடையாள முறையின் மூலம் கிராமங்களில் கைவிடப்பட்ட ஏழைகளை கண்டறிந்து அந்த குடும்பங்களில் உள்ள பெண்களை உள்ளடக்கிய புதிய சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் இந்த திட்டத்தின் நோக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எகைன் லோக்கல் பாடி பற்றின ஒரு கொஸ்டின் தான். தமிழ்நாடு கிராம ஊராட்சிகள் அமைக்கப்படும் குழுக்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம ஊராட்சி குழுக்களில் அமைக்கப்படும் குழுக்கள். நீதிமன்ற குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளில் அமைக்கப்படாது. இப்போ மீதி வளர்ச்சி குழு, வேளாண்மை குழு, பணிகள் குழு போன்றவையெல்லாம் அமைக்கப்படும். ஆப்ஷன் சி தான் இதோடைய ஆன்சர். ஸோ விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிகளில் நியமன குழுக்கள், வளர்ச்சி குழுக்கள், வேளாண்மை குழுக்கள், பணிகள் குழுக்கள், கல்வி குழுக்கள் போன்ற குழுக்கள் வந்து அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த நியமன குழுக்கள்ங்கிறது கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய தற்காலிக நியமனங்களை பற்றி பேசக்கூடியது. தற்காலிக பணியாளர்கள் நியமனப்பட்டுறதை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. வளர்ச்சி குழு ஒரு கிராமத்தின் வளர்ச்சி திட்டத்தை தயார் செய்வதில் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பங்காற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண்மை குழு வந்து அந்த கிராமத்தில் நடைபெறக்கூடிய வேளாண்மை, அதோடைய திட்டமிடல் குறித்த விஷயங்களோ, சேவைகள் குழு அல்லது பணிகள் குழு அப்படிங்கிறது அந்த கிராமங்களில் வழங்கப்படும்
சேவைகளை ஒருங்கிணைக்கக்கூடியதாகவும், கல்விக்குழுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை பராமரிக்கிறது, பள்ளிகளை மேம்படுத்துவது போன்றவற்றை முன்னின்று செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் கிராம அளவிலான குழுக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். அதில் நீதிமன்ற குழு இடம்பெறாது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின், தமிழ்நாடு ஊராட்சி ஒன்றியத்தின் வருவாய் இனங்களை கண்டறிக. அதில் வரி இல்லாத வருவாய், ஒப்படைக்கப்பட்ட வருவாயில் ஒரு பகுதி, வீட்டு வரி, தண்ணீர் வரி, கடைகள் மீதான வரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டிருக்கிற கேள்வி ஊராட்சி ஒன்றியம் தான், கிராம ஊராட்சி கேட்கல. அப்போது ஊராட்சி ஒன்றியத்திற்கு வரி விதிக்கும் அதிகாரம் கிடையாது. வீட்டு வரி, தண்ணீர் வரி, கடைகள் மீதான வரிகளை ஊராட்சி ஒன்றியம் விதிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நமக்கு 1 மற்றும் 2 ஆகியவை சரி என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதோடைய விளக்கமாக ஊராட்சி ஒன்றிய குழுவிற்கு வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை. வரியில்லா வருவாய் மற்றும் ஒப்படைக்கப்பட்ட பகிர்ந்தளிக்கப்பட்ட வருவாயில் ஒரு பகுதி, கட்டணங்கள், வாடகை, அபராதங்கள் மற்றும் தண்டனை தீர்வை ஆகியவை இந்த ஊராட்சி ஒன்றியத்தின் வருவாய் இனங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ மாநில நிதி ஆணையத்தால் விதிக்கப்படும் மானியங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அந்த மானியங்களான மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளோ மானியம் கொடுக்கறது, குறைந்தபட்ச மானியம் எவ்வளோ வருது, இதை வச்சு தான் வந்து ஊராட்சி ஒன்றியம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது 5வது மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் 40 லட்சம் வந்து ஆண்டுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அரசாங்கத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 24 படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஊராட்சி குழு அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 24 அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஊராட்சி குழு அமைக்கப்படுது. இந்த மாவட்ட ஊராட்சி குழுவுடைய தலைவர் நேரடி தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அவங்க மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார். காரணம் என்னென்னா 1:5000 அப்படின்னு சொல்லக்கூடிய 50,000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதாவது 50,000 மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களிலிருந்து ஒருத்தரை வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மன் என்ற ஒரு நிலைக்கு போக முடியும். அதனால தான் இதை நம்ம மறைமுக தேர்தல்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி என்பது 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அப்போது இதோடைய விளக்கமாக தமிழ்நாட்டில் 36 மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொள்கை விளக்க குறிப்பேடில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் 37ன்னு மாற்றிக்கலாம். அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் பார்த்திக்கோங்க. மயிலாடுதுறைக்குன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கல. இந்த அடுத்த எலெக்ஷன் நடத்தும்போது தான் வந்து ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் 37 மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதும் சென்னையை தவிர அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்றோம். சரிங்களா? ஸோ சென்னை மாவட்டத்தை தவிர அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் வெப்சைட்டில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 24 படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஊராட்சி குழு அமைக்கப்படுகிறது. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஊராட்சி குழு தலைவர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. மாவட்ட ஊராட்சி தொடர்பானது. மாவட்ட ஊராட்சி வீட்டு வரி, தண்ணீர் வரி, கடைகள் மீதான வரி போன்றவற்றை விதிக்கிறது. மாவட்ட ஊராட்சிக்கு சொந்தமான நிலம், கட்டடம் மூலம் வருவாய் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டு. ஏன்னா மாவட்ட ஊராட்சி குழுவுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால் 2வதாக இருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சிக்கு சொந்தமான நிலம், கட்டடம் மூலம் வருவாய் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். அப்போ மாவட்ட ஊராட்சி குழுவிற்கு வரி விதிக்கும் அதிகாரம் கிடையாது. அது மாதிரி 243I என்ற ஊராட்சி நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. அதே மாதிரி 243Y வந்து நகராட்சி நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடுது. ரெண்டும் சேர்ந்து மாநில நிதி ஆணையம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். ஸோ மாநில நிதி ஆணையம் வந்து ஊராட்சிக்கான மாநில நிதி ஆணையம், நகராட்சிக்கான மாநில நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையம் வழங்கும் மானியம் மட்டுமே இதன் முதன்மை வருவாயாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் குறிப்பிட்ட சில இனங்களில்
மாவட்ட ஊராட்சிக்கு சொந்தமான நிலம், கட்டடம் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கும் வருவாயே மிக முக்கியமான வருவாயாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் நிதியில் 8 விழுக்காடு பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷனில் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க, பரிந்துரைகள் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 2% இருக்குது, 8%ன்னு ஒன்று இருக்குது, 5%ன்னு ஒன்று இருக்குது. அதாவது மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்தது மாவட்ட ஊராட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 8%. தேசிய அளவில் இருக்கக்கூடிய 15வது நிதி ஆணையம் பரிந்துரைத்து எவ்வளோன்னா 5% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ மாவட்ட ஊராட்சிகளுக்கு 15வது ஒன்றிய நிதி ஆணையம் பரிந்துரை செய்துள்ள மாநிலத்தின் அந்த சதவீதம் எவ்வளவு, மானியம் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டால் 5%. ஸோ இதனால தான் 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ என்று நம்ம குறிப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின், கிராம ஊராட்சிகளின் விதிக்கும் வரிகளை கண்டறிக்க. அப்போது ஒட்டுமொத்த பஞ்சாயத்து ராஜ் செட்டப்லேயே கிராம ஊராட்சிக்கு தான் நமக்கு வந்து வரி விதிக்கும் அதிகாரம் இருக்குது, நேரடி வரி விதிக்கும் அதிகாரம் இருக்குது. மீதி இருக்கிறது எல்லாமே அதாவது பஞ்சாயத்து யூனியனாக இருக்கட்டும், அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒப்படைக்கப்பட்ட வருவாய்களை பெறுவாங்க, அரசிடமிருந்து மானியம் பெற்று வைக்கவங்க. சரிங்களா, அரசு மானியம் பெற்று அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்க, வரிகளை பார்க்கலாம். கிராம ஊராட்சி வீட்டு வரி விதிக்குது, தொழில் வரி விதிக்குது, விளம்பர வரி விதிக்குது, சமூக காடுகள் ஏலம் தொடர்பான வரிகளை விதிக்குது. ஸோ அப்போது அந்த ஏலத்தின் மூலம் பெறக்கூடிய வருவாயையும் வந்து பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 4மே சரி. அப்போது 1, 2 மற்றும் 3, 4 ஆகியவை சரி அப்படிங்கிற அடிப்படைக்கு வருது. ஸோ அப்போ அதனால் 243H 243H அடிப்படையில் கிராம ஊராட்சிகள் வரிகளை விதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கிராம ஊராட்சிகளில் விதிக்கப்படும் வரி வகைகளில் வீட்டு வரி, தொழில் வரி, விளம்பர வரி, குடிநீர் கட்டணம், வாகன நிலையங்களுக்கான கட்டணம், சமூக காடுகள் ஏலம், மீன்பாசி குத்தகை, 2C பட்டா கட்டணம், சந்தை மற்றும் பொருட்காட்சியிலிருந்து பெறப்படும் வருமானம், படகு குழாம் மூலம் பெறப்படக்கூடிய கட்டணங்கள், அபராதங்கள், தண்ட தீர்வைகள், கனிம மற்றும் சுரங்க ஏலம் மற்றும் உரிமை தொகை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சிகள் விதிக்கும் வரிகளாக அமைகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11th கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 198 அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகே, மாநில நிதி ஆணையம் இப்படி அமைக்குது. தமிழ்நாட்டில் 6 முறை மாநில நிதி ஆணையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து சரியானது தான். சரிங்களா, ஸோ அந்த அடிப்படையில் கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஆகியவை சரி. 243I அதுக்கப்புறம் ஆர்டிகல் 243Y இது வந்து நகராட்சி மற்றும் வந்து ஊராட்சி நிதி ஆணையங்கள் பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் மாநில நிதி ஆணையங்கள் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் பிரிவு 198 அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. 6 மாநில நிதி ஆணையங்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாநில நிதி ஆணையங்களோட பணிகள் அப்படின்னு வரும்போது அரசால் விதிக்கப்படும் வரி தீர்வை, சுங்கம் மற்றும் கட்டணங்கள் மூலம் பெறப்படும் மொத்த வருவாயில் மாநிலத்திற்கு ஊராட்சிக்கு பிரித்து வழங்கக்கூடிய முறையினை உருவாக்குகிறது. ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய வரிகள், தீர்வை, சுங்கங்கள் மற்றும் கட்டணங்கள் ஆகியவற்றை நிர்ணயிக்க பயன்படுகிறது. மாநிலத்தின் மொத்த தொகுப்பு நிதியிலிருந்து ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியங்களை பரிந்துரை செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஊராட்சிகளின் நிதிநிலையை பெருக்குவதற்கான வழிமுறைகளை பரிந்துரை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனுக்குன்னு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. 5வது மாநில நிதி ஆணையம் 2017-18 முதல் 2021-22 காலகட்டங்களில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் சொந்த வருவாயில் 10 விழுக்காடு ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்ய 5வது மாநில நிதி ஆணையம் பரிந்துரை வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12th கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுமே கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்டு. அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். மாநிலத்தின் சொந்த வருவாயில் 10 விழுக்காடு பார்த்திங்கன்னா ஊரகம் மற்றும் நகர்ப்புறத்துக்கு பகிர்ந்து வழங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி பகிர்ந்து வழங்கும்போது ஊரகத்துக்கு 56%, நகர்ப்புறத்துக்கு 44% அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிடையே பகிர்வு முறையே மாவட்ட ஊராட்சி, வட்டார ஊராட்சி, கிராம ஊராட்சிகளுக்கு வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன ஃபர்தராக
கிராம ஊராட்சிகளை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது. மாவட்ட பஞ்சாயத்துக்கு 8%, ஒன்றிய பஞ்சாயத்துக்கு 37%, கிராம பஞ்சாயத்துக்கு பார்த்திங்கன்னா 55% என்ற அடிப்படையில் இந்த பிரிவுகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறது தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து 2017-18 ஆண்டு முதல் கிராம ஊராட்சிகளுக்கு குறைந்தபட்சமாக மானியம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. 5 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக இதோட மானியங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், ஊராட்சி ஒன்றியங்களுக்கான குறைந்தபட்ச மானியம் 40 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய மாநில நிதிக்குழு மானியத் தொகையில் 20 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு மூலதன மானிய நிதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா, இதோடைய ஸ்பிளிட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகைக்கு 60%, பரப்பளவுக்கு 15%, ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்கள் தொகைக்கு 15%, தனிநபர் நுகர்வு செலவுக்கு ஒரு 10% ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு 13ல் பார்த்திங்கன்னா 15வது ஒன்றிய நிதி ஆணையம் ஊராட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரைத்துள்ள அடிப்படை மற்றும் வரையறுக்கப்பட்ட மானியங்களை கண்டறிக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். மாவட்ட ஊராட்சி, அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 16th அமைச்சிட்டாங்க. ஸோ மாவட்ட ஊராட்சி குழுவுக்கு வந்து 5%, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 15%, கிராம ஊராட்சிகளுக்கு 80% வந்து பரிந்துரை செய்திருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். மாவட்ட ஊராட்சிக்கு 5%, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 15%, கிராம ஊராட்சிகளுக்கு 80% அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குது. நெக்ஸ்ட்டு 14th கொஷினு, 5வது மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்த பகிர்வின்படி 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான நிதி விகிதம் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ 5வது மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்த பகிர்வின்படி 3 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான நிதி விகிதம் இந்த அடிப்படையில் 14th கொஷின் அடிப்படையில் பார்க்கும்போது 60% வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து 5th ஃபினான்ஸ் கமிஷனுடைய அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையிலான நிதி விகிதம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மக்கள் தொகைக்கு 60%, பரப்பளவுக்கு 15%, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 15%, தனிநபர் நுகர்வுக்கு பார்த்திங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடியது. இதுவே ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு, மக்கள் தொகை 60%, பரப்பளவுக்கு 15%, ஆதி திராவிடருக்கு 15%, தனிநபர் நுகர்வுக்கு வந்து 10% அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கட்டமைப்பு அடிப்படையில் தான் இந்த வரி பகிர்வு விகிதம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் அல்லது மாநில தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் விதி 243K 243ZA அடிப்படையில் ஊராட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மாநில அரசால் நடத்தப்படும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் முதன்முறையாக அக்டோபர் 1996 நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி நல்லா படிக்கணும். மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று அமைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது அக்டோபர் 1996 தான். ஸோ அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனல் பாடியே இல்லாமல் ரேண்டமாக மத்திய அரசு வந்து தேர்தல்களை நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தேர்தல்களை இதில் குறிப்பிடப்படவில்லை. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லுதுன்னா, இரண்டுமே கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 மற்றும் 2 ஆகியவை சரி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கான விளக்கம் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், 1992இல் 73 மற்றும் 74வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரபூர்வமான ஒரு சட்டப்பூர்வ தன்னாட்சி நிறுவனமாக ஏற்படுத்தப்பட்டது. இது தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல்களை நடத்துவது அப்படிங்கிறது இதன் அடிப்படை நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் 243ZA உடன் படிக்கப்பட்ட அது மட்டும் இல்லாமல் சட்டப்பிரிவு ZA மற்றும் K அந்த சட்டப்பிரிவின்படி அனைத்து ஊரக மற்றும் நகர்ப்புற அமைப்புகளின் தேர்தல்களை இது வந்து நடத்துது. ஸோ அதுதான் இந்த மாநில தேர்தல் ஆணையத்தின் பணி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அது வந்து கண்காணிப்பு, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அப்போ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக தற்போது இருப்பவர் வந்து ஜோதி நிர்மலா சாமி ஆவார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மாநில அரசால் நடத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் மாநில தேர்தல் ஆணையத்தால் முதல் முறையாக அக்டோபர் 1996 நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த தேர்தல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2001, 2006 மற்றும் 2011 நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், இந்த தேர்தல்கள் அனைத்தும் ஒரே தடவையில் 2 கட்டங்களாக மாநிலம் முழுவதும் நடத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2019-21 பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் இது விருப்பப்பட்டால் படிச்சுக்கலாம். ஸோ ஊரக உள்ளாட்சி அமைப்புகளான வார்டுகள் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் வரையறை செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு எனவும், வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் எனவும், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எனவும், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி எனவும் பிரிக்கப்பட்டதால் இந்த மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய 27 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஊரக அமைப்புகளுக்கு டிசம்பர் 2019 தேர்தல் நடத்தினாங்க. ஸோ அதற்கு அடுத்து வந்து தேர்தல் நடத்தப்பட வேண்டிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற 9 மாவட்டங்களுக்கு அக்டோபர் 2021 தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அடிப்படையில் 2022 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் புதிய வார்டுகள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும், தூத்துக்குடி, கடம்பூர் பேரூராட்சிகளை தவிர மீது எல்லா இடத்துக்கும் 2022 தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. 2022 செப்டம்பரில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, கடம்பூருக்கெலாம் முடித்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அந்த தேர்தல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் என்ன சொல்லுது? பின்வரும் இணைகளை ஆராய்க. ஊராட்சி மன்ற தலைவர் மறைமுக தேர்தல், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மறைமுக தேர்தல், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மறைமுக தேர்தல் சொல்கிறாங்க. ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நேரடி தேர்தலில் தான் தேர்வு செய்யப்படுவார். அப்போ நேரடி தேர்தல் அப்போது 2 மற்றும் 3 அப்படி இந்த 2 மட்டும் தான் வந்து சரியானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 16th கொஸ்டின் ஆப்ஷன் பி 2 இணைகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். 2 இணைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின்வரும் இணைகளை ஆராய்களை ஆப்ஷன் பி 2 இணைகள் சரியானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ விளக்கம் பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்களால் அவர்களுக்குள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களால் அவர்களுக்குள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்போ கிராம ஊராட்சி துணைத் தலைவர் என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களால் அவர்களுக்குள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்போ ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இருக்காங்களே, இப்போது இந்த துணைத் தலைவராக இருக்கட்டும், ஒன்றிய குழு தலைவராக இருக்கட்டும், அல்லது ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருக்கட்டும், யாரெல்லாம் கவுன்சிலர்ஸ் இருக்காங்களோ கவுன்சிலர்கள் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள்ங்கிறதா இது சொல்லியிருக்காங்க. இப்போ மாவட்ட ஊராட்சி தலைவரும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்களுக்குள்ளார அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. துணைத் தலைவரும் கவுன்சிலர் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இதோடைய அடிப்படைகளை நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து நம்ம பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மேயர், துணை மேயர் மற்றும் நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் போன்றவைகள்லாம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஊராட்சி அமைப்பிலும் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதும், அதே மாதிரி மாநகராட்சி வார்டு குழு தலைவர்களும் தொடர்புடைய மாநகராட்சி வார்டுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அவங்களுக்குள்ளார தேர்வு செய்யப்படுகிறார்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டப்பூர்வ மற்றும் நிலைக்குழுக்களின் உறுப்பினர்கள் தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்களால் அவர்களுக்குள்ளார தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்குதுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநகராட்சியோடைய நிலைக்குழு தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதும், அந்தந்த நிலைக்குழு தலைவர்கள் எந்தெந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டேபிளாக இதை வந்து கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு இப்போது இதில் உறுப்பினர்கள் எந்த வடிவில் உறுப்பினர்கள் வந்தாலும் அவர்கள் வந்து நேரடி தேர்தல் தான். நேரடி தேர்தல் தலைவர்கள்னு வரும்போது ஊராட்சி மன்ற தலைவரை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாமே மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ
ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. ஸோ தொகுதி மறுவரையறைங்கிறது ஒரு பீரியடிகலி செய்யக்கூடியது தான். ஸோ அந்த அடிப்படையில் நாம் பார்க்குறோம். தமிழ்நாடு மறுவரையறை சட்டம் 2017 பிரிவு 12 அடிப்படையில் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அடிப்படையில் தமிழ்நாடு மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 1 மற்றும் 2 ஆகியவை வந்து சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 28 அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மறுவரையறை சட்டம் 2017 பிரிவு 12 அடிப்படையில் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அடிப்படையில் இந்த மறுவரையறை ஆணையம் ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று இதை வந்து சொல்லுவாங்க. நேஷனல் லெவல்லையும் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது. அந்த மாதிரி உருவாக்குனாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை 12,525, ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை 388, மாவட்ட ஊராட்சியின் எண்ணிக்கை 36ன்னு தான் கொடுத்துருக்காங்க. 37 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. இது இன்னும் எலெக்ஷன் நடத்தி அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்து டோட்டலாக அதோட நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. வார்டு எண்ணிக்கை, உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அதுக்கப்புறம் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு. அதே மாதிரி நகர்ப்புற அமைப்புகளுக்கு இப்போ மாநகராட்சியோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, 25ஆக அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் அதை பற்றின சேஞ்சஸ் வந்து இது வரைக்கும் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது நகராட்சி பார்த்திங்கன்னா 138 இருக்குது, பேரூராட்சி அப்படிங்கிறது 490 அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இதோடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கொஸ்டின் நம்பர் 18. நமக்கு நாமே திட்டம் 1997-98 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நமக்கு நாமே திட்டம் எதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை பார்க்கும்போது மக்களின் சுயசார்பு, சுய உதவி எண்ணம் ஆகியவற்றை வலுப்படுத்தவும் அதனை பரவலாக்கம் செய்து மக்கள் பங்கேற்பை பார்ட்டிசிபேட்டரியை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து அரசுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கத்தை தருகிறது அப்படிங்கிறதா விஷயம். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18 ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு நாமே திட்டம் 1997-98 ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இப்போ விளக்கம் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து 1998 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து 1998 வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த திட்டம் வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. 1997-98 பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசில் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 1998 வருது. 2011 ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 2016 அப்புறம் இந்த நமக்கு நாமே திட்டம் வந்து நடைமுறைக்கு வரல. அதுக்கப்புறம் 2021 மீண்டும் நமக்கு நாமே திட்டம் வந்து தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நமக்கு நாமே திட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பணிகளை திட்டமிடுதல், வள ஆதாரங்களை திரட்டுதல், அதுக்கப்புறம் பணிகளை மேற்கொள்ளுதல், மேற்பார்வை செய்தல் போன்ற அனைத்து மக்கள் பணிகளும் இந்த திட்டத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதோடைய வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டுதல், கழிப்பறை, ஆய்வகங்கள், அதுக்கப்புறம் மிதிவண்டி நிறுத்துமிடம், சுற்றுச்சூழல் கட்டுதல், அதுக்கப்புறம் வந்து அரசு விடுதிகள் கட்டிடங்கள் போன்றவற்றை கட்டுதல், உள் விளையாட்டு அரங்கங்கள், சமுதாய கூடங்களை வந்து கட்டுதல், பள்ளி கட்டிடங்களை புனரமைத்தல் போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து இதில் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது இந்த நமக்கு நாமே திட்டத்தின் மிக முக்கியமான அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அதாவது நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மாநிலத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் சென்னை நீங்களாக செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் மேற்பார்வையிடும் துறை தலைமையாக செயல்படுகிறது. அப்போ டைரக்டரேட் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ டைரக்டரேட் ஆஃப் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடைய செயல்பாடு என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 21 நகராட்சி மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இன்கரெக்ட். ஏன்னா 9 மண்டலங்களை தான் வச்சுருக்காங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 19th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து 18th கொஸ்டினும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது பாருங்கள் விளக்கம். நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மாநிலத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் மேற்பார்வையிடும் துறை தலைமையாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் நிர்வாக இயக்குநர்களை தலைவராக கொண்டு இணை ஆணையர்கள், கூடுதல் இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் மற்றும் நகராட்சி நிர்வாக மண்டல 7 சரிங்களா 7 நான் முன்ன சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன். 7 தான், மொத்தமாக 7 தான். 7
நிர்வாக மண்டல இயக்குநர்களை கொண்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, வேலூர், சேலம், திருப்பூர், தஞ்சாவூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி மண்டலங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாக பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநகராட்சியின் சென்னை நீங்களாக மக்கள் தொகை வந்து எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 80,65,843 என்னமோ அதோடைய மக்கள் தொகை மாநகராட்சியில் மட்டும் எவ்வளோ மக்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போது இது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் 11.8%, நகர்ப்புற மக்கள் தொகையில் 23.8% அமைந்துள்ளது. வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 1.10ன்னு சொல்கிறாங்க. அதே மாநகராட்சி நீங்களாக மீதி இது வந்து மேலே சொன்னது வந்து மாநிலத்தின் மொத்த நகர்ப்புற மக்கள் தொகையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை நீங்களாக மாநிலத்தின் மொத்த நகர்ப்புற நிலப்பரப்பில் 9.38ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நகராட்சியின் மக்கள் தொகை வந்து இந்த அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 90,18,646 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாநில மக்கள் தொகையில் 12.5%. அப்போது மொத்த நகர்ப்புற மக்கள் தொகையில் 25.8% சொல்லிட்டு வருடாந்திர வளர்ச்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய பரப்பளவு எவ்வளோ, நகராட்சியோடைய பரப்பளவு எவ்வளோங்கிறது சொல்லியிருக்காங்க. மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்ல, ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சென்னை நீங்களாக மொத்தமாக 21 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டது 4 அப்படிங்கிறத பார்க்கோம். ஸோ அதை பற்றின இன்னும் பாலிசி நோட்டில் எதுவும் கொடுக்கல, தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து விரிவாக்கம் செய்யப்படும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 20 மாநகராட்சிகள் சென்னை நீங்களாக பார்க்கும்போது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், தஞ்சாவூர், ஆவடி, நாகர்கோவில், ஒசூர், தாம்பரம், கும்பகோணம், கடலூர், சிவகாசி, காஞ்சிபுரம் போன்ற 138 நகராட்சிகள் நகராட்சி நிர்வாக இயக்குநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்ட திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சிகளுக்கு இது வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடுகளாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதுக்கட்டும் இல்லாமல் மாநில நகராட்சி வந்து ஆண்டு வருமானத்தில் பிரிச்சிருக்காங்க. சிறப்பு நிலை, தேர்வு நிலை, முதல் நிலை, இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சிகளுடைய பிரிவுகள் இருக்கும். சிறப்பு நிலை, தேர்வு நிலை, முதல் நிலை, இரண்டாம் நிலை மக்கள் தொகை அடிப்படையிலையும் பிரிப்பாங்க. நம்ம சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. 10 கோடிக்கு மேலே இருந்தால் எவ்வளவு, 6லேருந்து 10 கோடிக்கு இருந்தால் எவ்வளவு, 4லேருந்து 6 கோடின்னு சொல்லிட்டு இதை வந்து பீரியாடிக்கலி ரிவைஸ் பண்ணுவாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அடுத்து இது வந்து பார்க்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் டிசம்பர் 25, 2000 ஆண்டில் மத்திய அரசால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 20. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம்ங்கிறது பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா என்று அழைக்கப்படும். கிராம் சடக் யோஜனா, சடக்னா ரோடுன்னு அர்த்தம் என்று அழைக்கப்படும். இது டிசம்பர் 25, 2000 தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2023 தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஸோ அப்போது இதோடைய விளக்கத்துக்கு போகலாம். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் வந்து ஜனவரி 13, 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய சாலைகள், கிராம ஊராட்சி சாலைகள் ஆகியவற்றை மேம்படுத்த 4000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகளை மேம்படுத்தும் திட்டம் ஆகியவற்றின் கீழ் இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதோடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 25, 2000 தொடங்கி வைக்கப்பட்டது. அனைத்து காலங்களிலும் ஆண்டு முழுவதும் உதவக்கூடிய வகையில் சிறு பாலங்கள், வடிகால் வசதியுடன் கூடிய சாலைகள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மக்கள் தொகை 500 உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் சாலைகளை இணைக்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2000 தொடங்கப்பட்டாலும் மீண்டும் 2013 புதுப்பிக்கப்பட்டது. மக்களின் போக்குவரத்து மற்றும் சந்தை வசதிக்காக ஏற்கனவே உள்ள கிராம சாலைகளை மேம்படுத்துவதிலும் இதன் நோக்கமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. மக்களின் பொருளாதாரம் மற்றும் ஊரக சந்தைகள் மேம்பாடு அடையும் வகையில் இந்த திட்டத்தின் மூலம் சாலைகள் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய அடிப்படை செயல்பாடுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து 21 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை ஏப்ரல் 1, 1999ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது.
மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இன்கரெக்டு, இது வந்து கரெக்டு. ஸோ மாவட்ட ஊரக டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், டிஆர்டிஏ. இது பார்த்திங்கன்னா 1999 உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ காரணம் என்னென்னா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வந்து ஏப்ரல் 1 1999 அறிமுகம் செய்யப்பட்டது. வறுமை ஒழிப்பு திட்டங்களை மாநில அளவில் ஒருங்கிணைக்கும் அமைப்பாக இது வந்து இருக்குது. இதோடைய தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர் தான். இந்த அமைப்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள். ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் வங்கி பிரதிநிதிகளும் இதில் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அமைப்பின் மத்திய மாநில நிதி பகிர்வு எப்படி இருக்குன்னா 75:25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டிஆர்டிஓ அமைப்புடைய பணிகள் அடிப்படையில் பார்க்கும்போது மாவட்ட அளவிலான வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறை வெளியிடும் திட்டங்களை செயல்பாடுகளை ஆய்வு செய்கிறாங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிதி செலவினங்களை கள ஆய்வு செய்கிறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களை அவங்க கணக்கீடு செய்வதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன திட்டங்களை ஆய்வு செய்யுதுன்னா, அதாவது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நபார்டு வங்கியின் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் புத்துயிர்ப்பு திட்டம், சமத்துவபுர திட்டம், நமக்கு நாமே திட்டம், இது எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாங்க. இதோடைய இதர தகவல்கள் அடிப்படையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் வறுமை ஒழிப்பு திட்டங்களை மேம்படுத்துவதை மேற்பார்வையிடுவதை நோக்கமாக கொண்டது. இந்த முகமை ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த உருவாக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் மத்திய மாநில அரசுகளின் இந்த முகமை மூலம் செயல்பாட்டுகள் வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிர்வாக செலவினங்கள் நிர்வகிக்க தனித்தனி நிறுவனமாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கிராமப்புற மேம்பாடு முகமையை வலுமைப்படுத்துவதற்கான வறுமை ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிர்வாகத்தையும் கொண்டிருக்கக்கூடியது. அரசை இணைக்கும் பாலமாக செயல்படுகிறதுங்கிறதும், கிராம ஊராட்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இந்த இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பெரிய புவியியல் நிர்வாக தேவைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் கீழ்நிலை அதிகாரிகள் மற்றும் சமூகம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட கிராமப்புற பகுதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் முதன்மை செயலாளர், ஊரக வளர்ச்சி ஆணையர் ஆகிய அலுவலர்கள் இத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முழு பொறுப்பாக செயல்பட்டுருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அளவில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வங்கியாளர்கள், அரசு சாரா தன்னார்வலர்கள், சமூகத்தில் நலிவடைந்த மக்களின் பிரதிநிதிகள் ஆகியோர்கள் இந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் ஆலோசனை வழங்கும் குழுவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் திட்டங்கள் அவ்வப்போது இதில் அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்த பயன்களை பொறுத்து திட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளில் தேவைகளை கண்டறிந்து திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும், தொழில்நுட்பம் முக்கிய நிர்வாகம் மற்றும் நிதி தொடர்பான செயல்பாடுகளை செயல்படுத்துவது இதெல்லாம் இதோட பணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் என்பவர் ஊராட்சி ஒன்றியம் அளவிலான பணிகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய அலுவலராக செயல்படுகிறார். இது வந்து 22வது கொஸ்டின். ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியத்தின் செயல் அலுவலராக செயல்படுகிறார்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஆகியவை சரி. வட்டார வளர்ச்சி அலுவலர் எப்படி செயல்பட்டாருன்னு பார்க்கலாம். முதன்மை செயல் அதிகாரியாக அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் அவற்றின் வளர்ச்சி பணிகளை வந்து மேற்பார்வையிடுகிறார். ஊராட்சி ஒன்றியம் தொடர்பான ஒப்புதல்கள், ஒப்பந்தங்கள், அலுவல் கடிதங்கள் ஆகியவற்றை கையொப்பமிடுறாங்க. ஆண்டு வரவு செலவு அறிக்கையை ஊராட்சி ஒன்றியத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முதன்மை செயல் அதிகாரி செய்யக்கூடியவை. நெக்ஸ்ட் வட்டார அலுவலகத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் பிற பணியாளர் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகிறார். காலாண்டு அறிக்கை, ஆண்டு அறிக்கை மற்றும் ஆண்டு நிதிநிலை அறிக்கைகள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் மாநில அரசிற்கு அனுப்பி வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிர்வாக முறைகேடுகள், பண இழப்பு ஆகியவற்றை தாமதமின்றி அறிக்கையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் செயலாளராக மாவட்ட ஊராட்சி ஒன்றிய கூட்டங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறார். கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளுதல், மேற்கண்ட கூட்டங்களின் நடவடிக்கைகளை பதிவு செய்து அறிக்கையாக வெளியிடுதல் போன்றவற்றை செய்கிறார். அவசர கால பணியாக இயற்கை பேரிடர்கள், தீ மற்றும் வெள்ளம் போன்ற தொற்று நோய்கள் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் அதன் நிலைக்குழுவிற்கு தேவைப்படும் போது எந்த ஒரு பணியினையும் அதற்கான செலவினங்களையும் வழிநடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் அவசர கால பணிகளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 23வது கேள்வி, மாவட்ட ஆட்சியர் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 மாவட்ட ஆட்சியர் என்ற பதவியை உருவாக்கினார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மாவட்ட நில வருவாய்களை வசூலித்தல் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் முக்கிய பணியாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வந்து மாவட்ட ஆட்சியரை பற்றி சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இயற்கை பேரிடர்கள், புயல், சுனாமி போன்ற பாதிப்புகளின் போது இழப்புகளை மதிப்பீடு செய்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாமே சரிதான். கொஸ்டின் நம்பர் 23 ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் யாருங்கிறது பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் முக்கிய பகுதியாக மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1772 மாவட்ட ஆட்சியர் என்ற பதவியை உருவாக்குறாரு. சைமன் கமிஷன் மாவட்ட ஆட்சியர் பதவியை இந்திய நிர்வாகத்தின் கண் போன்றது என்று குறிப்பிட்டது. இதோடைய பணிகள் பார்த்தீங்கன்னா மாவட்ட நில வருவாயை வசூலித்தல், தக்காவி கடன்களை வழங்குதல், நிலப்பதிவேட்டை மாவட்ட அளவில் பராமரித்தல், இயற்கை பேரிடர்கள், சுனாமி அது போன்ற பாதிப்புகளின் போது இழப்புகளை வந்து மதிப்பிடுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரணங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தல், நிர்வாக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துதல், அரசு நிலங்களை நிர்வாகம் செய்தல், மாவட்ட சட்ட ஒழுங்கை பராமரித்தல், முதன்மை அலுவலராக செயல்படுதல், அசாதாரண சூழ்நிலையில் ஆயுதப்படைக்கு அழைப்பு விடுத்தல், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக வளர்ச்சி திட்டங்களை பார்வையிடுதல், குடிமைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், பிற அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் போன்றவை இவங்களுடைய ரொம்ப முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் வந்து 24. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. தலைமை செயலாளர் முதலமைச்சரால் தேர்வு செய்யப்படுகிறார். தலைமை செயலாளரின் பதவிக்காலம் குறிப்பிடப்படவில்லை அல்லது நிர்ணயம் செய்யப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரி. கொஸ்டின் நம்பர் 24க்கு விளக்கம். தலைமை செயலாளர் வந்து தமிழ்நாடு தலைமை செயலகத்தின் தலைவராக செயல்படுகிறார். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் அச்சாணி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய பணிகள் முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருத்தல், குடிமைப் பணிகளின் தலைவராக செயல்படுதல், செயலாளருக்கு மாநில அரசுக்கும் இடையே வந்து இணைப்பு பாலமாக செயல்படுதல், தலைமைச் செயலகத்தின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுதல், செயலகத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த மாநிலத்தின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுதல், மத்திய அரசாங்கத்துடன் பிற மாநில அரசாங்கங்களுடன் செய்தி தொடர்பு கொள்ளுதல் போன்றவற்றை தலைமைச் செயலாளர் செய்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. வட்டாட்சியருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுபவர் வருவாய் ஆய்வாளர் ஆவார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வருவாய் ஆய்வாளர் பிர்காவின் தலைவராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது. பிர்காங்கிறது குறுவட்டம் என்று குறிப்பிடுவார்கள். கொஸ்டின் நம்பர் 25 ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஆகியவை சரி. வருவாய் ஆய்வாளர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். ஒவ்வொரு வட்டத்திலும் சில வருவாய் கிராமங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பிர்கா என்று அழைக்கப்படும் குறுவட்டங்களாக பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. வருவாய் ஆய்வாளர் குறுவட்டத்தின் தலைவராக செயல்படுகிறார். நிலவரி வசூல் பணிகளிலும் கிராம நிர்வாக அலுவலரின் பணிகளிலும் மேற்பார்வையிடுவதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்சியருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். கிராம கணக்குகளை தணிக்கை செய்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்போ கிராம கணக்குகளை தணிக்கை செய்கிறாரு, ஆட்சியருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறார், முதியோர் உதவித்தொகை மற்றும் பிற நலத்திட்டம் தொடர்பான பயனாளிகளின் விவரங்களை வந்து சரிபார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இது வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கடுத்து 26வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வருவாய் கிராமத்தின் நிர்வாக தலைவர் கிராம நிர்வாக அலுவலராக செயல்படுகிறார். கிராம நிர்வாக அலுவலருக்கு துணையாக கிராம காவலர், கிராம பணியாளர், அதே மாதிரி வாகன காவலர் ஆகியோர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரிங்களா? பாசன காவலருங்க, மன்னிச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஸ்பெல் எரரு. பாசன காவலர் இவங்களாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி சக்கரத்தின் அச்சாணி போன்றதாக செயல்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கொஸ்டின் நம்பர் 26. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 2, 3 ஆகியவை சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகள் பரந்த அளவில் இருக்குது, இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாடு நிர்வாகத்தின் தமிழ்நாடு தற்காலிக கிராம நிர்வாக அலுவலர் நீக்க சட்டம் 1981 கொண்டு வரப்படுது. இதற்கு பின்னர் கிராம நிர்வாக அலுவலர் பதவி நிரந்தரமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது. இதை டெலீட் பண்ணிவிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து வம்சாவளி பதவிகள் இருந்துச்சு. ஸோ அந்த வம்சாவளி பதவிகளை நீக்கிட்டு தான் இதை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் கிராம நிர்வாக அலுவலரின் குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கிராம நிர்வாக அலுவலரின் வயது வரம்பு அதாவது வயது வரம்பு பார்த்திங்கன்னா SC, ST, MBC, BC போன்ற பிரிவினருக்கு 21 வயது முதல் 40 வயது ஆகும். பிற பிரிவினரின் வயது வரம்பு வந்து 21லேருந்து 30 வயது வரை இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய பணிகளாக பார்த்திங்கன்னா கிராம வருவாய் மற்றும் நில ஆவணங்களை தயார் செய்து பராமரித்தல், நிலவரி கடன்கள் மற்றும் நிலுவைகளை வசூலித்தல், கிராம கணக்குகளை பராமரித்தல், ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, சொத்து மதிப்பு சான்று ஆகியவற்றை வழங்குதல், அப்புறம் கிராம மக்களுக்கு வரிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து கடன் பெறும் சிட்டா மற்றும் அடங்கல் ஆகியவற்றின் நகல்களை வழங்குதல், அரசு கட்டிடங்கள், மரங்கள் மற்றும்
அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்றவற்றை பாதுகாத்தல், பொது சொத்துக்கள் பதிவேட்டை பராமரித்தல், அதுக்கப்புறம் வந்து பயிராய்வு செய்தல் போன்றவை வந்து இதில் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 27வது கொஸ்டின், தமிழ்நாடு அரசு நடத்திய இமேஜின் டிஎன் 2024 மாநாட்டின் பங்குதாரர் நாடு எது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் கண்ட்ரி இமேஜின் 24ங்கிறது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. இதோடைய பங்குதாரர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ தமிழ்நாடு தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் இமேஜின் 24 என்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் வந்து 2024 பிப்ரவரி 23-24 அன்று நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போது இந்த தொழில்துறை கூட்டமைப்பின் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு, ஆழ்நிலை தொழில்நுட்பம் டீப் டெக்னாலஜி, இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் கனெக்டட் இன்டெலிஜென்ஸ் இணைக்கப்பட்ட நுண்ணறிவு, சஸ்டைனபிலிட்டி, குளோபல் இன்னோவேஷன் சென்டர், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங், காமிக்ஸ், அப்புறம் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி போன்ற விஷயங்களை பற்றி விவாதம் செஞ்சாங்க. இந்த இமேஜின் டிஎன் 24 கருப்பொருள் பார்த்திங்கன்னா டிஎன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை விரைவுபடுத்துதல் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த மாநாட்டின் அலுவல் பூர்வமான பங்குதாரர் வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ 2013 வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2009 வந்து தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. 2009 செயல்பட்டு வருகிறது. அதை தான் தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு கழகம்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. நமக்கு தெரியும் ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான திட்டங்கள் ஜூலை 1, 2015 வந்து தொடங்கி வைக்கப்பட்டது ஸ்கில் இந்தியா. ஸோ ஸ்கில் இந்தியா திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அளவில் திறன் மேம்பாட்டு பணிகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முகமையாக இந்த திறன் மேம்பாட்டு கழகம் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 28வது கொஸ்டின் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎம்ஜிடி திஷா திஷா திட்டத்தின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீமோட பேர் என்னன்னு பார்த்துடலாம். பிரதான் மந்திரி கிராம் டிஜிட்டல் அதேமாதிரி சாக்ஷரதா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சாக்ஷரதா அபியான் அப்படின்னு வந்து குறிப்பிடுறது. கிராம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கல்வி அறிவை வழங்குறது. ஸோ இதன் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊரக டிஜிட்டல் கல்வி அறிவு மேம்பாடு. இது மட்டும்தான். செயற்கை நுண்ணறிவோ அல்லது நகர்ப்புற டிஜிட்டல் கல்வி அறிவோ அல்லது தகவல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சி மேம்பாடோ கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சாக்ஷரதா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் உலக மக்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவை வழங்குவது திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உலகளாவிய அப்படிங்கிறது தான் விஷயம், அனைவருக்கும் வழங்குறது தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு வழங்குவது திட்டத்தின் நோக்கமாக இருக்குது. அது வந்து ஊரக மக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடும். சரிங்களா? ஊரக மக்களுக்கு இந்த டிஜிட்டல் கல்வி அறிவை வழங்குவது இந்த நோக்கம். 14 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட பிரிவினருக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு வழங்குவது திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஜூலை 15, 2015 தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறதோ அதே மாதிரி இது வந்து ஊரக பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30, தமிழ்நாடு தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது என்று கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு 2009 தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ தகவல் தொழில்நுட்ப அகாடமி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை வந்து குறிப்பிடுவாங்க. 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வசதிகளை உருவாக்கி தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் 31 கொஸ்டின் நம்பர் 31 நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மாவட்ட மின்னாளுகை சங்கங்கள் மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் இயங்குகிறது. தமிழ்நாடு அரசு முன்னேற்றம் என்ற இணையதளத்தை மகளிர் சுய உதவிகள் முன்னேற்றத்திற்காக அறிமுகம் செய்துள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தப்பு. செகண்டில் இருக்கிறது இன்கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும் தான் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதற்கான காரணத்தை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 31 பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. முன்னேற்றம் என்ற ஒரு
போர்ட்டல் எதுக்காகனா தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும் இணையதளமாக அது வந்து செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் DITN என்ற தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 32. ஸோ இந்த 32 என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கும் வியூகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2023 அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். 32வது கேள்வி ஆப்ஷன் சி என்று நாம் குறிப்பிடுவோம். அதாவது தமிழ்நாடு மாநிலத்தை புத்தாக்க மையமாக மாற்றும் முயற்சியாக இந்த வியூகம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னோவேஷனை இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கம். சரிங்களா, அதுதான் டிஜிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கும் வியூகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2023. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் போதும், இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா அப்படிங்கிற அடிப்படையில் போகும். இதை நம்ம தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட், போஷன் ட்ராக்கர் செயலி பின்வரும் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது வந்து ICDS திட்டத்துடன் தொடர்புடையது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் வந்து 1975 வருது. இந்த திட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக போஷன் ட்ராக்கர் வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ICDS எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போஷன் அபியான் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. போஷன் அபியான் திட்டம் மார்ச் 8, 2018 ஆண்டு தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ இது வந்து 33 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 34. ஸோ 34 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இந்த சீட்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உயர்தனி சிறப்பு மையம் பின்வரும் எந்த செயல்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு, நம்பிக்கை இணையம் மற்றும் இணையம் சார் பொருட்கள், இது எல்லாத்துலேயும் வந்து அது வந்து கவனம் செலுத்துகிறது. அதனால் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான விடை ஃபார் கொஸ்டின் நம்பர் 34 அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இதோடைய விளக்கமாக இந்த சீட் அப்படின்னா என்னென்னா, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜி என்று குறிப்பிடுவார்கள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க வடிவு. இது வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. 35th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அடிப்படையில் தான் பாருங்க. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து 2007. தமிழ்நாடு மின்னாளுகை முகமை உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மின்னாளுமை செயல்பாடுகளையும் இதுதான் வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு எல்காட் வந்து 1977 நிறுவப்பட்ட நிறுவனம். நெக்ஸ்ட் வந்து டான்ஃபினெட் 2018 நிறுவப்பட்ட நிறுவனம். அதுக்கப்புறம் என்ஐ நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு கொள்கை வெளியிடப்பட்டது 2020. அப்போது என்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இணையம் இந்த நம்பிக்கை இணையம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெக்சராக வந்து ஒர்க் ஆகும். அதாவது தரவுகளை பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தமிழ்நாடு அரசு பிளாக் செயின் பாலிசி அப்படின்னு சொன்னால் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2020 என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36. தமிழ்நாடு அரசின் முக்கிய மின்னாளுகை செயல்பாடுகளை பாதுகாக்கும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தான். இது வந்து நம்ம குரூப் 1 எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மையம். அதனால் தமிழ்நாடு தரவு பேரிடர் இந்த மீட்பு மையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு 2017 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் நிறுவப்பட்ட ஃபின்புளு நிதி தொழில்நுட்ப உயர்தனி சிறப்பு மையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து சென்னையில் அமைந்திருக்கு. இந்த நிதி உதவியுடன் ஃபின்புளு நிதி தொழில்நுட்ப உயர் நிறுவனம் வந்து சென்னையில் அமைந்திருக்கு. அது இல்லாமல் ஃபின்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஃபின்டெக் ஃபினான்சியல் டெக்னாலஜி என்று சொல்லுவாங்க. இந்த ஃபின்டெக் சிட்டி வந்து சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நந்தம்பாக்கம் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நிதி தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. தமிழ்நாடு தரவு மைய கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2021. தமிழ்நாடு மேக கணினிகள் சேவை 2016 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் த கொஸ்டின் நம்பர் 38. இந்த இரண்டுமே கரெக்ட். தரவு மைய டேட்டா சென்டர் பாலிசி வந்து 2021 கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான செயல்பாடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 39 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்காட் நிறுவனம் மார்ச் 21, 1977 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மேலும் இந்த எல்காட் நிறுவனம் இந்திய தொழிற்சாலை சட்டம் 1956 அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறதுங்கிறத குறிப்பிட்றாங்க. ஸோ அப்போ 39க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சரிதான். 1 மற்றும் 2 ஆகியவை சரி அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 40 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கை
2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு தரவு கொள்கை 2022 வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின்னாளுகை கொள்கைகள்லாம் ஒரு சம்மரி நம்ம பண்ணணும், எந்தெந்த கொள்கை எப்பப்பெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ 40வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி ரெண்டுமே சரிதான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு கொள்கை வந்து 2022லையும், தமிழ்நாடு தரவு கொள்கை 2022 வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021, தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020, தமிழ்நாடு பாதுகாப்பு மற்றும் அறம் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020, தமிழ்நாடு இணையதள பாதுகாப்பு கொள்கை 2020 வருது, தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு கொள்கை 2018 வருது, தமிழ்நாடு மின்னாளுகை கொள்கை வந்து 2017 வருது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மின்னாளுகை தொடர்பாக இருக்கக்கூடிய கொள்கைகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்தியன் பாலிட்டி ஏன்னா எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுங்கிறதுக்காக அதில் ஒரு 10 கொஸ்டின் எடுத்திருக்கோம். மேஜராக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நிர்வாகம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில், யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை 114 ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்புரிமைகள் பற்றி குறிப்பிடும் விதி 370 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் த கொஸ்டின் நம்பர் 41 இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி இரண்டுமே சரி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் 43 சட்டமன்ற தொகுதிகளும், காஷ்மீரில் 47, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 24, மொத்தமாக 114 சட்டமன்ற தொகுதிகள் காணப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின், குடியுரிமை திருத்தச் சட்ட நடைமுறை விதிகள் மார்ச் 11, 2024 அன்னைக்கு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேரு. அதுக்கப்புறம் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 10, 2024 கொடுத்துருக்காங்க. அது தப்பு, 2020 அப்படிங்கிறதா விஷயம். ஏன்னா 2019 தான் சிஏஏ வருது. அதோடைய திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 10, 2020 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க முடிகிறது. அப்போ குடியுரிமை திருத்த சட்டம், அப்போ செகண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஒன் ஒன்லி கரெக்ட். குடியுரிமை திருத்த சட்டம் 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு இது பொருந்தும். அங்கேருந்து வரக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்தவம், சமணம், பௌத்தம், பார்சி, சீக்கியம் ஆகிய மதங்களை வந்து சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போது இந்த மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும்ங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க வடிவிலான கேள்வி. ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதோட ஆன்சர் வந்து 4321 அப்படிங்கிற அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. 77வது சட்டத்திருத்தம் 1995ங்கிறது ஓபிசி 27% இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லியிருக்கு. 93வது சட்டத்திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா 93rd அமெண்ட்மெண்ட் 2005 வந்து 15/5 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 103rd அமெண்ட்மெண்ட் 2019ங்கிறது 15ல் 6ம், 76வது சட்டத்திருத்தம் வந்து தமிழ்நாடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பொறுத்துக்க வடிவிலான கேள்விக்கான ஆன்சரு. அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிசி 27%ங்கிறது மண்டல் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆர்டிகல் 340 அடிப்படையில் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. மண்டல் கமிஷனில் 5 உறுப்பினர்கள் இருந்தாங்க. மண்டல் கமிஷனுடைய தலைவர் பிண்டேஸ்வரி பிரசாத் மண்டல் பீகாரின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறதும், அதோடைய செயலாளர் எஸ்எஸ் கில் எனவும், மண்டல் கமிஷன் அறிக்கை 1979 மண்டல் கமிஷன் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டில் அமைக்கப்பட்டு 80 இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கியானி ஜெயில் சிங்கிடம் வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டானது ஃபார் த கொஸ்டின் நம்பர் 44. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. அதாவது தொழிற்சாலை சட்டம், சுரங்க சட்டம், தோட்ட தொழிலாளர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணைகள் எத்தனை அப்படிங்கிறதே கேட்டிருக்காங்க ஃபார் த கொஸ்டின் நம்பர் 44. இதெல்லாம் ப்ரிலிமினரி டைப்லேயே கேட்கப்பட்ட கேள்வி. 2 இணைகள் தான் சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து போஷ் சட்டம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த வழக்கு எது அப்படின்னு கேட்டால் விசாகா வழக்கு. நமக்கு தெரியும் போஷ் ஆக்ட் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேசஸ் ஆக்ட்னு பேருங்க, 2013. ஸோ 2013 இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. விசாகா அதாவது 2013 இந்த சட்டம் அமைக்கப்பட்டது. விசாகா வழக்கு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் நடைபெற்றது. விசாகா கைட்லைன்ஸ்னு இதில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, துறை ரீதியான குழு. இந்த பொது கணக்கு குழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பழமையான குழுக்களில் ஒன்று. 1921 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொது கணக்கு குழு அப்படிங்கிறது வந்து அரசின் மொத்த வரவு செலவை அதாவது எவ்வளோ செலவினங்கள் பண்ணியிருக்காங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய குழு. ஆனால் மதிப்பீட்டு குழுங்கிறது பட்ஜெட்டோட தொடர்புடையது, எஸ்டிமேஷன் கமிட்டி என்று நம்ம குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ எஸ்டிமேஷன் கமிட்டி, அதுக்கப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள்ங்கிறது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோடைய வருமானங்களை பற்றி பேசும். துறை ரீதியிலான குழுக்கள், இந்த 24 துறைகள் 24 குழுக்கள் இருக்கும், அந்த குழுக்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் ஆய்வுகளில் ஈடுபடும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ 5432 5 மதிப்பீட்டு குழு வந்து பார்த்திங்கன்னா 1950, பொதுத்துறை நிறுவனங்கள் 1964, துறை ரீதியிலான குழு 1993. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் டி ஃபார் த கொஸ்டின் நம்பர் 46. நெக்ஸ்ட்டு 47, 47வது கேள்வி. 338A என்பது ஆர்டிகல் 338 என்பது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, 338A என்பது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைபு, 338Bங்கிறது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், 51Aங்கிறது அடிப்படை கடமைகளை சொல்லியிருக்கிறது. 4321 அப்படிங்கிற அடிப்படை தான் மேட்ச் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு 48வது கொஸ்டின். ஸோ பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 16ல் 6 பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினரின் உயர்கல்வி நிறுவனங்களின் சேர்க்கை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா 15/6 தான் இதோட தொடர்புடையது. ஸோ 16/6 தப்பாக கொடுத்துருக்காங்க. 103வது சட்டத்திருத்தம் 2019 அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பில் இடபிள்யூஎஸ்க்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதுங்கிறது சரி. ஸோ அதனால் 48க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 49. அரசு அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் முரண்பட்டால் அடிப்படை உரிமைகளை மேலோங்கும் என்ற தீர்ப்பு செம்பகம் துரைராஜன் வழக்கில் வழங்கப்பட்டது 1951. சென்னை மாநிலத்தின் இடஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து செம்பகம் துரைராஜன் வழக்கு தொடுத்திருந்தார். அதில் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் இடஒதுக்கீடு இருக்குது, அதனால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது என்று செம்பகம் துரைராஜன் வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. எனினும் முதல் சட்ட திருத்தம் 1951 அடிப்படையில் அடிப்படை உரிமைகளில் இந்த இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு போய் வச்சாங்க. 15/4 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வாடகை தாய் ஒழுங்குமுறை விதிகள் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாடகை தாய் ஒழுங்குமுறை விதிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். ஸோ ஆப்ஷன் சி 2022 வெளியிடப்பட்டது. வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது 2021 இயற்றப்பட்டது. சரோகசி ஆக்ட் வந்து 2021 ஒழுங்குமுறை சட்டம் அப்போ வந்துச்சு. அப்புறம் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் வந்து 1971 வந்துச்சு. மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம் வந்து 1971லையும், ப்ரீ கன்சம்ஷன் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் என்பது 1994 வந்துச்சு. அதாவது குழந்தை பாலினத்தை கண்டறிதல் தடை சட்டம் வந்து 1994 வந்துச்சு. தொட்டில் குழந்தை திட்டம் 1992 வந்துச்சு. அதே மாதிரி முதலமைச்சரின் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 வந்துச்சு. பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் வந்து ஜனவரி மாதம் 22, 2015 பானிபட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நடைமுறைகளாக இருக்குது. அந்த அடிப்படையில் வாடகை தாய் ஒழுங்குமுறை விதிகள் 2022 வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அந்த செகண்ட் டெஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ மொத்தமாக 50 கேள்விகளை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். குரூப் 2A மெயின்ஸுக்கான நிறைய இம்ப்ளிமெண்டேஷனை நாங்கள் பண்ணுறோம். எங்களோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நன்றி. மீண்டும் 3வது டெஸ்ட்டில் சந்திக்கலாம். வணக்கம்.